அமெரிக்க இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் வியாழனன்று அதன் அண்மைய குடியிருப்பாளரின் அடையாளத்தை வெளிப்படுத்தியது. ஆபெக்ஸ் தாவரங்களை உண்ணும் டைனோசார் ஸ்டெகோசாரஸின் முழுமையான மாதிரிகளில் ஒன்றாகும். இது அதன் முதுகில் நிமிர்ந்த தண்டுகளுக்கும் கூரான வாலுக்கும் பெயர் பெற்றது. பள்ளி குழந்தைகளின் பார்வையாளர்களிடமிருந்து உற்சாகமூட்டும் வகையில் அருங்காட்சியகம் ஜுராசிக் பீரியட் டைனோசாரின் 3.4 மீட்டர் உயரமான மற்றும் 6 மீட்டர் நீளமுள்ள எலும்புக்கூட்டை வெளிப்படுத்த ஒரு பழுப்பு நிற திரையை இழுத்தது. ஸ்டெகோசாரஸ் ஒரு அடையாள டைனோசார் என்பதால் மக்கள் இந்த புதைப்படிவத்தை தெரிந்து கொள்வதில் மிகவும் உற்சாகமாக உள்ளனர் என்று அருங்காட்சியகத்தின் டைனோசார் கண்காணிப்பாளர் ரோஜர் பென்சன் கூறினார். ஸ்டெகோசாரஸ் 4 கால்களில் நடந்து வட அமெரிக்காவில் சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்ததோடு அதன் புதைப்படிவங்கள் முதலில் 1870களில் கண்டுபிடிக்கப்பட்டன. இது ஒரு தாவர வகை என்றாலும் ஸ்டெகோசாரஸ் ஒரு மாடு அல்லது ஆடு போன்றது அல்ல என்று பென்சன் கூறினார். இது தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தாவர வகை. அதன் வாலில் இந்த பொல்லாத கூர்மனை உள்ளது. அதன் பின்புறத்தில் தண்டுகள் உள்ளன.